தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பரப்புரை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, தினகரன் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக தமிழ்நாடு வந்த பியூஷ் கோயலை அடுத்தடுத்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் சந்தித்த நிலையில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இன்று காலை உணவு விருந்து அளிக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அன்புமணி தரப்பு பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் டிடிவி தினகரனின் அமமுக கட்சியும் நேற்று கூட்டணியில் இணைந்தது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பரப்புரை கூட்டம் நாளை மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். 3rd January, that is Friday at 12 p.m. We are indeed very honored that Honorable Prime Minister Shri Narendra Modi ji, Honorable Leader of the Opposition and Leader of the NDA in Tamil Nadu, Shri Edappadi Palanisamy ji, leaders of our alliance partners like Shri Ambumani Ramadas ji, like Shri TTV Dinakaran ji, amongst all our other leaders, will all be sharing the stage. இதனிடையே நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் பியூஷ் கோயலை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி கூட்டணி ஆட்சி என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம் என தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் டிடி தினகரன் ஆட்சியில் பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பாமகவும் ஆட்சியில் பங்கு இருக்குமா? அமைச்சர் ஆவாங்களா? பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வெற்றி பெறும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைச்சர் ஆவாங்களா? தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். நமக்கு அந்த திட்டம் இருக்க நம்ம கேட்போமா? அதாவது இது எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறது. தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். அது இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பியூஷ் கோயலை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாரிவேந்தர் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் தான் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடியின் பயண திட்டம் தொடர்பான விவரம் வெளியாகியுள்ளது. நாளை மதியம் 2:15 மணியளவில் திருவனந்தபுரத்தில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வரும் பிரதமர் மோடி மதியம் 3 மணியளவில் ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு மதுராந்தகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திற்கு செல்கிறார். மதியம் 3 மணி முதல் 4:15 மணி வரை கூட்டத்தில் பங்கேற்று பேசும் பிரதமர் மோடி இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு மாலை 5 மணியளவில் மீண்டும் விமான நிலையம் திரும்பி டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.